காட் ஆஃப் வார் படத்தின் தயாரிப்பாளர் நாகவம்சி கடவுள் முருகனை வடக்கில் பிறந்தவர் என குறிப்பிட்டிருந்தது சர்ச்சையானது. இந்நிலையில் அதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளது கவனம் பெற்று வருகிறது. ஜூனியர் என்டிஆர், இயக்குனர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் கூட்டணியில் உருவாகவிருக்கும் காட் ஆஃப் வார் படத்தின் அறிவிப்பு போஸ்டர் மூலமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியாகியிருந்தது. போர்க்கடவுள் முருகர் சம்பந்தப்பட்ட படமாக இது இருக்கும் எனவும் படத்தின் பெயர் காட் ஆஃப் வார் என பெயரிடப்பட்டிருந்தது. இதன் அறிவிப்பு குறித்த பதிவில் இப்படத்தின் தயாரிப்பாளர் நாகவம்சி கடவுள் முருகனை வடக்கில் பிறந்தவர் என குறிப்பிட்டிருந்தது சர்ச்சையானது. இந்நிலையில் அதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முருகன் தமிழ் கடவுளாக வணங்கப்பட்டு வருகிறார். ஆனால் படத்தின் அறிவிப்பு போஸ்டரில் சமஸ்கிருதம் இடம்பெற்றுள்ளதும் வடக்கில் பிறந்தவர் என குறிப்பிட்டு தயாரிப்பாளர் பகிர்ந்த எக்ஸ் தள பதிவு இணையத்தில் இப்போது பேசும் பொருளாகி இருக்கிறது. தமிழ் கடவுள் பற்றிய படத்தின் போஸ்டரில் சமஸ்கிருதம் எதற்கு எனவும் முருகன் எப்போது வடக்கில் பிறந்தார் எனவும் கேள்விகளை பலரும் எழுப்பி வருகின்றனர். தமிழ் கடவுள் முருகன் வட இந்தியாவில் பிறந்தவர் என்று படக்குழுவினர் வெளியிட்ட போஸ்டருக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ் இறையோன் முருகப்பெருமானை மையப்படுத்தி ஆந்திராவில் தயாரிக்கப்படும் திரைப்படத்தில் தமிழர் இறையோன் முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்து உருவாக்கத்துடன் உருவாவதை உறுதிப்படுத்தும் விதமாக படக்குழு பதிவிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கலைப்படைப்பு என்ற பெயரில் அடிப்படை புரிதலை இதுபோன்ற வரலாற்று திரிவுகளை உண்மை என கட்டமைக்க முயல்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தொன்மை வரலாறு கொண்டது தமிழ் பேரினம். வரலாற்றின் வீதிகளில் தொடர்ச்சியாக அடிமைப்படுத்தப்பட்டு வழிதொழிக்கப்பட்ட இனத்தின் மறைக்கப்பட்ட வீர வரலாற்றையும் பண்டைய அடையாளங்களையும் மீட்டெடுக்கும் இந்த நேரத்தில் கற்பனை படைப்புகள் மூலம் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான பிரிவுகள் திணிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என கூறுவார்கள். ஆகவே முருகப்பெருமான் வடபுலத்தில் பிறந்தவர் என்பது கட்டுக்கதை. படக்குழு உடனடியாக இதனை கைவிட வேண்டும். இல்லையென்றால் மிக கடுமையான எதிர் விளைவுகளை எதிர்க்க நேரிடும் என எச்சரிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் இந்த படத்தின் தமிழ் பதிப்பையோ தெலுங்கு பதிப்பையோ திரையிட அனுமதிக்க கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார்.